எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு வந்து ஆந்திராவில் வந்து ஹனுமான் ஜெயந்தி. ஸோ அதோட ஸ்பெஷல் எனக்கு வந்து அப்பாலு அப்படின்றது பார்க்கலாம். ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமானது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப் அரிசி மாவு, ஒரு ஹாஃப் கப் வந்து ரவை எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இந்த ஹனுமான் ஜெயந்தி அப்பாலுன்றது ரொம்ப விசேஷம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்ருக்கேன் நான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வெள்ளை தண்ணி வந்து ரெடி பண்ணிவிட்டு கொதிக்கிறது பாருங்கள். இதெல்லாம் ஒரு கப்புன்னா, இந்த பாருங்கள், இந்த மாவு ரெடியாக வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு கப்புன்னா 1.5 கப்பு வந்து வெல்லம், 3 கப்பு தண்ணி. திருப்பி சொல்கிறேன் அளவை பாருங்கள். நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த கப்பு 1.5 கப்பு வந்து வெல்லம், 3 கப்பு தண்ணி. பாருங்க, நான் வெள்ளை தண்ணி வெல்லம் கரைச்சி ரெடியாக வச்சுட்டுருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு கப்புன்னா 1.5 கப்பு வந்து வெல்லம், 3 கப்பு தண்ணி. ஸோ இதில் வந்து ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, மாவு எடுத்து கலரிட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாவி பண்ணலாம். கொஞ்சம் இதில் நெய் விடலாம். நான் திருப்பி சொல்கிறேன், எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த கப்பால் 1.5 கப்பு வந்து வெல்லம், 3 கப்பு தண்ணி. இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது ஒட்டாமல், வானிலைக்கு ஒட்டாமல் வரணும். பாருங்க, இது ஒட்டவே இல்லை பாருங்க கைக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். திருப்பி காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொரிக்க வேண்டியதுதான். இப்போ அப்பாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மாவு ஏற்கனவே நான் பிசைஞ்சு காமிச்சாச்சு இல்லையா, பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் வாழையில் போட வேண்டியதுதான். அந்த எண்ணெயில் பொரிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் வெந்த உடனே காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாமே. பாருங்கள், நல்ல கலர் பாருங்கள். சார் இப்போ நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஸோ இந்த ஹனுமான் ஜெயந்தி ஸ்பெஷல் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹனுமானுக்கு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்துருக்குன்றேன் நான். பாருங்க, நான் இதெல்லாம் ஊற வைக்கிறது அதெல்லாம் நான் பண்ணுறதில்லை. இதை பாருங்கள், இது வந்து 100 கிராம் மிளகு,
இன்றைக்கி மிளகு வடை, உப்பு, ஜீரகம், பெருங்காயம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் இந்த உளுத்தம்பருப்பு அப்படியே போட்டுக்கணும். நான் ஊற வைக்கிறது இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. பாருங்க. அப்புறம் மிளகு, சீரகம், உப்பு, பெருங்காயம். இது எல்லாத்தையும் கோர்ஸாக அரைச்சின்னு வரலாம். நான் அரைச்சின்னு வந்து நான் காமிக்கிறேன். இது ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பாருங்க, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், உப்பு. ஸோ அரைச்சின்னு நான் காமிக்கிறேன். பாருங்க, நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போது இந்த தட்டில் நான் இந்த அரைச்ச மாவை போடுறேன். பாருங்கள், ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு. அவ்வளோதான். நான் பிசைஞ்சு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. பாருங்கள், இந்த மாவு இருக்கு இல்லையா, அது தண்ணி தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ வாழை இலையில கொஞ்சம் எண்ணெய் தட வேண்டியிருக்கேன் நான். ஸோ இப்போ தட்ட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் பொரிக்க வேண்டியது தான். பாருங்கள், எண்ணெய் தட்டி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா வேகட்டும். பாருங்கள், எல்லாம் வடை வெந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. ஸோ ஆஞ்சநேயருக்கு மிளகு வடை ரெடி. நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஸோ ஆஞ்சநேயர் மிளகு வடை அப்பாலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வடை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.